Hello everybody. இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான IPL பெஸ்ட் மேட்சஸ் தான் பார்க்க போறோம். I am Harish and you are watching. 2018 IPL மேட்ச் நம்பர் 24 CSK vs RCB. டாஸ் வச்சு CSK ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க. RCBக்கு ஓபனர்ஸா டிக்காக்கும் கோலியும் ஆட வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே கோலி பவுண்டரி அடிச்சு ஆரம்பிச்சாரு. டிக்காக் தீபக் சஹர் போட்ட தேர்ட் ஓவர்ல ஒரு 6ம் ஹர்பஜன் போட்ட ஃபோர்த் ஓவர்ல ஒரு 6 அடிச்சு RCB 4 ஓவருக்கு 35 ரன் அடிச்சு விக்கெட் விடாம நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. அப்போ தக்கூர் போட்ட 5th ஓவர்ல விராட் கோலி 18 ரன்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. இப்போ கிரீஸ்க்கு வந்தது ஏலியன் ஏபிடி. ஃபர்ஸ்ட் 4 பால் டாட் வச்சு ஏபிடி இதுக்கு மேலாம் பொறுமை ஆட முடியாதுன்னு ஹர்பஜன் போட்ட 6th ஓவர்ல 2 6 ஒரு 4 அடிச்சு அவரோட அக்ரஷனை காட்ட ஆரம்பிச்சாரு. டிக்காக்கும் டிவிலியர்ஸும் சிக்குனா செதறல் தானு CSK பவுலர்ஸ் எல்லாரும் ஓவர்லயும் 6 4 அடிச்சு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு 10 ஓவருக்கு 87 ரன் கொண்டு போயிட்டாங்க. இம்ரான் தாகிர் போட்ட 11th ஓவர்ல டிவிலியர்ஸ் ஒரு 4 2 6 அடிச்சாரு. அதுல ஒரு 6 கிரவுண்டுக்கு வெளியில. கூட ஆடின டிக்காக்கும் பாரபட்சம் பார்க்காம பொழந்து கட்ட RCB 12 ஓவருக்கு 118 ரன் அடிச்சாங்க. அதோட டிக்காக் 35 பாலுக்கு 4 6 ஒரு 4ன்னு அவரோட 50 அடிச்சாரு. அதுக்கு அடுத்த பால்ல டிவிலியர்ஸும் தக்கூர் போட்ட ஓவர்ல 6 அடிச்சு 6 6 2 4ன்னு 23 பால்ல அவரோட 50 அடிச்சாரு. இப்பதான் ஷர்துல் தக்கூர் தேவைப்படுறப்பெல்லாம் விக்கெட் எடுத்து பிரேக் த்ரூ கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடிலாம் தேவையில்லாம ரன்னை தான் கொடுப்பாரு. அது மாதிரி 13வது ஓவர் போட்ட தக்கூர் ஓவர்ல டிவிலியர்ஸ் கன்சிக்யூட்டிவா 3 6 அடிச்சு CSKவை கதிகலங்க வச்சுட்டாரு. அந்த டைம்ல பிராவோ டிக்காக் விக்கெட் எடுத்து பிரேக் த்ரூ கொடுக்க அதுக்கு அடுத்த ஓவர்ல டிவிலியர்ஸ் அவுட் ஆக அடுத்து வந்த ஆண்டர்சனும் 2 ரன்ல அவுட் ஆகிட்டு போக RCB எப்பவும் போல விக்கெட்டை விட்டு கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிரீஸுக்கு வந்த டிக்ராண்டமும் மன்தீப் சிங்கும் சேர்ந்து ஒரு குட்டி பார்ட்னர்ஷிப்பை RCBக்காக கொடுத்தாங்க. 19th ஓவர் போட்ட தக்கூர் ஓவர்ல மன்தீப் சிங் 2 6 அடிச்சு அட்டாக் பண்ணி ஆட ஆரம்பிச்சாரு. அந்த ஓவர் லாஸ்ட் பால்ல மன்தீப் சிங் அவுட் ஆக கடைசி ஓவர்ல RCB 3 விக்கெட்டை விட்டு கடைசியா சென்னைக்கு டார்கெட்டா 206 ரன் கொடுத்தாங்க. இந்த 200+ ரன் சேஸ் பண்ண வந்த சென்னைக்கு ராய்டும் வாட்சனும் ஓபனிங்கா வந்தாங்க. வாட்சன் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே 6 அடிச்சு ஆட ஆரம்பிக்க CSK ஃபேன்ஸ் எல்லாம் இனிமே வாட்சன் செம்மையா ஆடுவாருன்னு நினைச்சப்ப அந்த ஓவர் லாஸ்ட் பால்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டாரு. பட் அந்த பக்கம் ஆடின ராய்டு வாஷிங்டன் சுந்தர் போட்ட 3rd ஓவர்ல 2 6ம் 4th ஓவர் போட்ட உமேஷ் யாதவ் ஓவர்ல ஒரு 6 அடிச்சு பவர் பிளேவை நல்லா யூஸ் பண்ணாரு. பட் ரெய்னா 8 பாலுக்கு 11 ரன் அடிச்சு ஃபேன்ஸ் ஏமாத்த CSK 6 ஓவருக்கு 55 ரன் அடிச்சு 2 விக்கெட் விட்டுருந்தாங்க. 7th ஓவர் போட்ட சஹல் தரமான ஸ்பின்ன ஒன்னு போட்டு சாம்பிளிங்ஸ் அவுட் ஆக 67 பாலுக்கு 132 ரன் அடிக்கணும் இருந்தப்ப சஹல் ஓவர்ல ஜடேஜாவும் அவுட் ஆக CSK 74 ரன்னுக்கு 4 விக்கெட் விட்டு கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்ப கிரீஸ்ல இருக்கிறது தோனியும் ராய்டுவும். தோனி நெகி போட்ட 10th ஓவர்ல 6 அடிச்சு அவரோட இன்னிங்ஸ் ஆரம்பிக்க CSK 13 ஓவருக்கு 113 ரன் அடிச்சாங்க. தோனியும் ராய்டுவும் நெகி போட்டாலே 6 தான் அடிப்பான்னு 14வது ஓவர் போட்ட நெகி ஓவர்ல ராய்டு ஒரு 6ம் தோனி ஒரு 6 அடிச்சு ராய்டு 5 6 2 4ன்னு 40 பாலுக்கு அவரோட 50 அடிச்சாரு. 28 பாலுக்கு 70 ரன் அடிக்கணும்னு இருந்தப்ப கோரி ஆண்டர்சன் போட்ட 16th ஓவர்ல ராய்டுவோட கேட்சை உமேஷ் யாதவ் டிராப் பண்ண ராய்டு இதுதான் இந்த பேட்டை பாயிர நேரன்னு அதே ஓவர்ல 2 6 அடிச்சாரு. கடைசி 17 பாலுக்கு CSKக்கு தேவை 43 ரன். 18th ஓவர் போட்ட ஆண்டர்சன் ஓவர்ல தோனி ஒரு 6 அடிச்சு 5 6 ஒரு 4ன்னு 29 பாலுக்கு அவரோட 50 கம்ப்ளீட் பண்ணாரு. அதே ஓவர்ல ராய்டு ஒரு 4 அடிச்சு 81 ரன்னுக்கு ரன் அவுட் ஆக CSKக்கு கடைசி ஓவர்ல தேவைப்பட்டது 16 ரன். ஸ்ட்ரைக்ல இருக்கிறது பிராவோ. ஃபர்ஸ்ட் பால் பிராவோக்கு தெரியாம பின்னாடி பவுண்டரி போக அடுத்த 5 பாலுக்கு 12 ரன் தேவை. ஆண்டர்சன் போட்ட 5th பால பிராவோ 6 அடிக்க அடுத்த பால் ஒரு சிங்கிள் தட்டி ஸ்ட்ரைக்கை தோனி கிட்ட கொடுத்துட்டாரு. இப்ப CSKக்கு தேவை 3 பாலுக்கு 5 ரன். ஸ்ட்ரைக்ல இருக்கிறது தோனி. என்ன இருக்குன்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல, உங்களுக்கே தெரியும்.